ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலரில் தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாக்டெயிலில் பனம்பழத்தோட சிரப் வச்சு செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாம் க்ரஷ் இது பனம்பழத்துலேருந்து செய்கிறது. இதை வச்சு நான் ஒரு மாக்டெயில் செய்ய போகிறேன். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்ச நேரம் இதை நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக்கிங் மெத்தடில் செய்ய போகிறேன், அதனால் ஷேக்கர் யூஸ் பண்ணுறேன். இதில் 3 ஐஸ் க்யூப் எடுத்துக்கிறேன். பாதி லெமன் ஜூஸை இதுக்குள்ளே ஸ்க்யூஸ் பண்ணிக்கணும். ml பாம் சிரப் சேர்த்துக்கணும். ml சுகர் சிரப் சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணணும். லிட்டை க்ளோஸ் பண்ண பிறகு ஒரு கையை லிட்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கையை பாட்டமில் ஹோல்ட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணணும். ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். எத்தனை ஐஸ் க்யூப் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் 3 க்யூப் சேர்த்துக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸை இதில் ஊற்றணும். கடைசியாக 7up டாப் அப் பண்ணுறேன். 7up கிடைக்கலன்னா ஸ்ப்ரைட் யூஸ் பண்ணலாம். கார்னிஷுக்கு நான் லெமன் வீல் வைக்கிறேன். கடைசியாக ஸ்ட்ரா வச்சிடுறேன். அவ்வளோதான், இந்த ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட இந்த ஷேக்கர் இல்லைன்னா நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் டைரெக்டாக இந்த கிளாஸில் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 7up டாப் அப் பண்ணலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேக்கர் இல்லைன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பை.